மாயனை மன்னவட மதுரைமை ஏந்தனை மாயனை மன்னவட மதுரைமை ஏந்தனை தோய பெரு நீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம் பவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆண்டாளுடைய அவதார நோக்கத்தை இந்த பாசுரம் விளக்குகிறது. நாம் உய்வதற்கான நற்கதி பெறுவதற்கான வழியை ஆண்டாள் மிக எளிமையாக கருணையோடு சொல்கிறாள். அதை கேட்போம். எண்ணிறந்த மாயச் செயல்களை செய்தவன், வடமதுரையில் அவதரித்தவன், யமுனக்கரையில் வசிப்பவன், கோகுலத்தில் தோன்றிய அற்புதமான மணி விளக்கு, பெற்ற தாயாகிய யசோதைக்கு தன்னோட பிறப்பால பெருமை உண்டாக்கியவன், அப்படிப்பட்டவன் நம்முடைய கண்ணபிரான். அந்த கண்ணபிரானை நாம் தூய்மையோடு வந்து மலர்களை தூவி வணங்கி வாயார பாடி மனசார தியானித்தால் நாம் ஏற்கனவே செய்த பாவங்களும் இனிமேல் செய்யப்போகின்ற பாவங்களும் தீயிலிட்ட தூசு போல பஞ்சு போல எரிந்து மறைந்துவிடும், உருத்தெரியாமல் போய்விடும். எனவே அவனுடைய திருநாமங்களை சொல்வோம் என்று கூறுகிறாள். வராகராக வந்து பூமி பிராட்டியை மீட்டெடுத்த போது பூமாதேவி அவர்கிட்ட, நீங்கள் என்னை காப்பாற்றிவிட்டீர்கள், ஆனால் என் குழந்தைகளான உலக மக்கள் சம்சாரத்திலேருந்து எப்படி விடுபட்டு நல்ல கதி பெறுவா அப்படின்னு கேட்குறா. மனம் நிறைந்த பூக்களை அர்ப்பணித்து நமஸ்கரித்து நாமங்களை வாயினால் சொல்லி மனதால் என்னை தியானித்தால் நான் அவர்களை ரட்சிக்கிறேன் என்று வராகர் கூறினார். அதுக்கு பின்னால் பகவான் வந்து பூமி பிராட்டிக்கிட்ட, வராக அவதாரத்தில் நாம் உம்மிடம் சொன்னதை உலக மக்கள் யாவர்க்கும் வாழ்ந்து காட்டி விளக்குக அப்படின்னு கட்டளையிட்டாராம். பூமாதேவியும் ஆண்டாளாக அவதரித்தாள். இந்த பாசுரத்தில் வர தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிற வரிகள் வராகப் பெருமான் பூமி பிராட்டிக்கு சொன்ன வார்த்தைகளைத்தான் சொல்கின்றன. பாசுரத்தோட கடைசி வரி இருக்குது பார்த்தீங்களா, தீயினில் தூசாகும் செப்பு. இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு வரி வருது, இஷி நாதூலமக்னௌ புரோதம் பிரதூயத்தே. அதோட தமிழ் விளக்கமேதான் என்று வியாக்கியானத்தில்
சொல்கிறா. மேலும் வியாக்கியானங்களில் இந்த பாசுரம் கீதையில் பகவான் சொல்கிற சரமஸ்லோகம்னு சொல்வா இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, அந்த ஸ்லோகத்தோட பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்ன? எல்லா தர்மங்களையும் துறந்து என் ஒருவனிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்பது. ஒன்று மட்டும் முன்னாலே சொல்லிடுறா, இந்த சர்வதர்மான் பரித்யஜ்ய என்பதை எல்லா தர்மங்களையும் துறந்து விட்டுன்னு பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா கீதை 4வது அத்தியாயத்தில் தர்மத்துக்கு சீர்குலை எப்போதெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கார். அப்போ எப்படி எல்லா தர்மங்களையும் துறந்து விடுன்னு சொல்வார்? அதோட சரியான பொருள், ஒரு பயனுக்காக ஒரு தர்மத்தை செய்வதை துறந்துவிடு. நான் 1000 ரூபா செலவழித்து கோவிலுக்கு ஒரு தர்மம் பண்ணேன், அதனால் இப்போ எனக்கு பிஸ்னஸில் ஒரு 5000 ரூபா லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி தர்மம் செய்கிறத விட்டுடு. ஒருவருக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டுட்டு அவர் எனக்கு பதிலுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்கிற தர்மத்தை விட்டுடு அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறா. ஆண்டாளும் இந்த பாசுரத்தில் நாம் தூமலர் தூவித்தொழணும், வாயினால் நாமங்களை பாடணும், மனதினால் பகவானை தியானம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணணும்னு தான் சொல்கிறா. ஆனால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது தூயோமாய் அப்படிங்கிற வார்த்தை. 50 ரூபாய்க்கு பூ வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கணும்னு நினச்சா அந்த பூ சுரு நாற்றம் அடிக்குமா பகவானுக்கு. நாமங்களை பாடி பாபங்கள் போயிடணும், காசு பணம் வேணும் அப்படின்னோ தியானம் பண்ணி முக்தி கிடைக்கணும்னோ நினச்சா அது தூயோமாய் செய்வதல்ல. ஆக இந்த தூயோமாய் என்கிற சொல் அறச்செயல்களை தர்மங்களை பயன் கருதாது செய்வது. சர்வதர்மான் பரித்யஜ அப்படிங்கிற வரைக்கும் நம்ம முன்னால் சொன்னோம் இல்லையா, அதே பொருள். அடுத்ததாக அந்த ஸ்லோகத்தில் மாமேகம் சரணம் ரஜ, என் ஒருவனை மட்டுமே சரணடைவாயாக அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா. ஏன் அவரை சரணடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பாசுரத்தோட முதல் 3 வரிகளில் அவரோட ரொம்ப நல்ல குணங்கள், மிக அரிய குணங்கள், அதையெல்லாம் குறிப்பிடுறா. மாயன்னு சொல்கிறா, ஆச்சரியப்பட வைக்கிற சேஷ்டிதங்களை செய்பவன். பிறந்தபோது கையில் சங்கு சக்கரத்தை ஏந்திண்டு பிறந்து மாமாயா அப்படின்னு வசுதேவர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் மறைச்சிக்கோப்பா கம்சன் வந்துட போகிறானே அப்படின்னு சொன்னார்ல. அதுபோல் யசோதைக்கு அவள் தன்னோட வாயில் 7 14 உலகங்களையும் காட்டினா இல்லையா, அந்த மாதிரி மாயம். எத்தனை மாயங்களை பண்ணியிருக்கார் மகாபாரத போரில். அதனால் அவர் மாமாயன், அப்படிப்பட்டவர். மண்ணு வடமதுரை மைந்தனை, மதுரை மாநகரோட பெருமை மிக்க மன்னன், அங்கிருந்து உலகம் முழுவதையும் ஆண்டவன். மேலும் மைந்தன், மிடுக்குடையவன். அதாவது மிடுக்குன்னா நல்ல பலம். பிறக்கும்போதே தாய் தந்தையரோட விலங்கையும் சிறையோட பூட்டுக்களையும் உடைத்து அவர்களை விடுவித்தவன். ஆக நீ எங்களுக்கு தலைவன் சுவாமி. மேலும் தூய பெருநீர் யமுனை துறைவன். யமுனையோட நீர் கருப்பு தான், ஆனால் கிருஷ்ணர் அந்த குற்றத்தை பார்க்கலை. அவள் தானே பெரிய கைங்கரியம் பண்ணால் வசுதேவர் வந்து கிருஷ்ணரை யமுனையை தாண்டி எடுத்துன்னு போய் கோகுலத்தில் விடுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாள் இல்லையா. அதனால் அவளோட கைங்கரியத்தை தான் பார்த்தார், பிரேமையைத்தான் பார்த்தார். அதுபோலவே ஆயர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஞானம் எதுவும் இல்லாதவர்கள். ஆனால் கிருஷ்ணன் அவர்களோட பிரேமையை மட்டும்தான் பார்த்தான். குற்றம் காணாத வாத்சல்யன். அவர் வந்து அணி விளக்கு, ஸ்வயம் பிரகாசமானவர், வைகுண்டபதி. ஆனால் ஆயர் குலத்தில் அவதரித்தார். உயர்வு தாழ்வு பாராத சௌசீல்யம். தாய் யசோதைக்கு கட்டுப்பட்டான். கோபர்கள் ஆடச் சொன்னால் வெண்ணைக்கு ஆடி,
அடித்தா கூட பொறுத்துண்டான். அந்த சௌலபியம், எளிமை, இந்த 4 தலையாய குணங்கள் அவை அவர் நம்மை ஏற்றுப்பார், எளியவர், குற்றம் காணாதவர் என அப்படின்னு நமக்கு நம்பிக்கையை தருகின்றன. அதே சமயம் அவர் சர்வசக்தன், எதுவும் செய்ய வல்லவர், எனக்கு ரட்சகர் என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கண்ணனை, நாராயணனை, பரமனை, உத்தமனைத்தான் மாம் என்ற சொல் குறிக்கிறது. அப்படிப்பட்ட அவருக்கே சரணடைய வேண்டும். அப்படி நாம் சரணடைந்து தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்தித்து, அதாவது மனம், வாக்கு, காயம் அப்படிங்கிற 3 கரணங்களாலும் தொழுது வழிபட்டால் நாம் இதுவரை பகவானை சரணடைகின்ற வரை செய்த பாவங்களும், அதுக்கு பிறகு நாம் ஏதோ தவறி கவனக்குறைவால் செய்யப்போகிற பாவங்களும் தீயிலிட்ட பஞ்சு போல உருமாய்ந்து போகும். அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக, கவலைப்படாதே, உன் பாபங்களை எல்லாம் நான் போக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதுபோல் இங்கு ஆண்டாளும் பகவானுடைய நாமங்களை செப்பு, நாமம் சொல்வதுதான் நாம் செய்ய வேண்டுவது. பாபங்களை பற்றிய கவலை நமக்கில்லை. அவை தாமே நாம் செய்ய வேண்டாமலே, நாம் எதுவும் வேண்டாமலே, எந்த முயற்சியும் எடுக்காமலே உருத்தெரியாமல் போகும். எத்தனை எளிமையா, எவ்வளவு மேன்மையான கருத்துக்களை சொல்லிவிட்டாள்.